அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் எங்களோட தொடர்ச்சியாக எங்களோட பேப்பர் கிளாஸ்ல நாங்கள் சந்திக்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிற கேள்வி நல்ல கேள்விகள், ரெண்டு கேள்வியுமே நல்ல கேள்வி. கொஞ்சம் கவனமாக பிடிச்சிக்குவோம். முதலாவது கேள்வி என்ன வாசிங்க, கவனிங்க. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கிடைக்குழாய் ஏபிசி ஆனது, சரி, ஒரு கிடைக்குழாய் ஏபிசி ஆனது என்ன தந்திருக்கேன், ஏபிசி ஆனது பெரிய குறுக்குவெட்டு பரப்பளவுள்ள ஒரு நீர் தாங்கியுடன், சரியா, முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆயிடுது. அந்த டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் கதைக்க நான் சொல்லித்தரேன், கவனிங்க. ஆஹ் பாருங்க. ஆஹ் பெரிய குறுக்குவெட்டு பரப்பளவுள்ள ஒரு நீர்த்தாங்கியுடன், இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த வேர்டை யூஸ் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னென்னலாம் கதை, ஒரு பெரிய குறுக்குவெட்டு பரப்பளவுள்ள ஒரு நீர்த்தாங்கியுடன் இணைக்கப்பட்டுள்ள, சரி, நீர்த்தாங்கியுடன் இணைக்கப்பட்டுள்ள பியில் உள்ள குழாயில் உள்ள குறுக்குவெட்டு பரப்பளவானது, பியில இருக்கிற புள்ளியில பியில் குழாயில் உள்ள குறுக்குவெட்டு பரப்பளவானது சியில் உள்ள அப்பரப்பளவின் இருமடங்காகும். சரி, சில இருக்கிற குறுக்குவெட்டு பரப்பளவு ஸ்மால் ஏன்னு எடுத்தா பியில இருக்கிறது 2a ஆகும். சரி, ஓகே. பிற இருமடங்காகும். தொடக்கத்தில் டியில் உள்ள ஒரு நீர் திருகுபடி கேபிட்டல் டி என்ன தந்திருக்காங்க, கேபிட்டல் டி, கேபிட்டல் டி, சரியா, மூடப்படுகின்றது. திருகுபிடி ஒரு தடவை திறக்கப்பட்டதும் பியில் உள்ள நிலைக்குத்து குழாயில் நீர்மட்டம் உயரம் எதுவாக இருக்கும்னு கேள்வி. அதாவது என்ன இருக்காரு, இந்த ஹைட் வந்துட்டு கேபிட்டல் எச் எடுப்போம். இந்த எச்சை தான் கேட்காங்க, என்ன வரும்னு கேட்காங்க. எதுவாக இருக்கும். நீர் பாய்ச்சல் உறுதியானது அருவிக்கோட்டு விதத்தில் அமைந்ததுமாக என கருதுக. சரி, ஓகே. அப்ப பெர்னலியின் கோட்பாடெல்லாம் வெளியிடாகின்ற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. சரி, ஓகே, நாங்க பார்ப்போம் இந்த கேள்வி. நான் இந்த கேள்வியில தேவையான விஷயங்கள் எல்லாம் முழுமையா கதைச்சிக்க போறேன். தெளிவாக விஷயத்தை விளங்கிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேள்வி ஸ்டார்ட். சரியா, கேள்வி நல்லா ரைட். இந்த கேள்வியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நான் சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிறேன். முதலாவது, சரியா, நாங்க படிச்சிருக்க ஞாபகம் இருக்குதாடா, ஒரு திரவம் ஓய்வுல இருந்தால், இது மெயினான விஷயம், சரியா, நல்லா கவனிங்க. ஒரு திரவம் ஓய்வுல இருக்குமாக இருந்தால் இந்த இதெல்லாம் எங்களுக்கு தேவை. தெளிவா விஷயத்தை புரிச்சுக்கணும். சரியா, ரைட். இப்படி ஒரு பாத்திரத்துல இந்த திரவம் இந்த மட்டத்துல இருந்து ஓய்வுல இருக்குதுன்றா நாங்க படிச்சிருக்கோம்.
ஒரு திரவம் ஓய்வுல இருந்தா ஒரே கிடைமட்டத்தில் உள்ள எல்லா புள்ளிகள்லையும், இப்ப உதாரணத்துக்கு இந்த புள்ளியை நாங்க எடுத்தாலும் சரி, இந்த புள்ளியை நாங்க எடுத்தாலும் சரி, அமுக்கங்கள் என்ன அரிப்பாங்கன்னா சமன் அரிப்பாங்க. இது எங்கட தியரி. ஹைட்ரோல நாங்க ஸ்டெட்டிக்ஸ் பகுதியில கழிச்சிருக்கோம். இந்த புள்ளியை நான் ஏண்டும் இந்த புள்ளியை நான் பீண்டும் கதைச்சா PA சமன் PB வரும். அதே நேரம் இங்க வளிமண்டல அமுக்கம் பை இருந்தால் இந்த ஹைட், இங்க இருக்கிற ஹைட்டை நான் h எடுத்தா PA வந்துக்கிட்டு யாருக்கு சமனா இருக்கும்டா பை பிளஸ் h ρg சமனா இருக்கும். இதெல்லாம் நாங்க ப்ரூவ் பண்ணியிருந்தோம் ஒரு இடத்தை ரவுண்ட் எடுத்தா. அப்ப இதெல்லாம் கவனமா இருக்கு. அப்போ ஒரு திரவம் நெருக்கத்தகவற்ற ஒரு பாய் ஓய்வுல இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனா இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. ரைட். இதே இது அந்த பாய் இயங்குமாக இருந்தால், அந்த பாய் இயங்குமாக இருந்தால் ஒரே கிடைமட்டத்துல அமுக்கங்கள் சமனா இருக்குமாங்கிற விஷயத்த நாங்க செல்ல இயலாது. இருக்கலாம், இருக்காமலும் விடலாம். அது எங்கட பெர்னூலியின் கோட்பாட்டின் படி நாங்க அந்த இடத்துல என்ன செய்யணும், அமுக்கங்களை நாங்க காண வேண்டி வரும். தெளிவாக அந்த விஷயத்த பிடிச்சுக்கணும். சரி, ஒரே கிடைக்கும். இப்ப அதான் இங்கே நடக்க போகுது. நல்லா கவனிங்கடா. நீங்க ஒரு விஷயம் இந்த கேள்வி செய்யறதுக்கு முன்னால இதையும் விளங்கி போகணும். இப்ப டீங்கிற இந்த திருக வந்துகிட்டு நான் திறக்க போறேன். அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த டீங்கிற திருக நாங்க திறக்க போறோம். திறந்து இந்த திரவம் சீங்கிற பகுதியினூடாக வெளிநோக்கி பாயிற சந்தர்ப்பத்திலையும் இன்னா இருக்கிற இந்த குழாயில இருக்கிற இந்த திரவம் ஓய்வு நிலையில இருக்குங்கிறது விஷயம் இல்லைங்க. ஓய்வு நிலை. சரி, இவரு ஓய்வு நிலையில இருப்பாருங்கிறத தெளிவாக விளங்கிப்போம். ஓய்வு நிலையில இருப்பாருங்கிறத தெளிவாக விளங்கிப்போம். சரியா, இவரு ஓய்வு நிலையில இருப்பார். இடக்களாலதான் நீரோட்டம் இருக்க போகுது. சரி, அந்த விஷயத்த நல்லா புடிச்சுக்கோங்க. சரி, அந்த சப்ஜெக்ட விளங்கிக்கோங்க. இனி கேள்வியை பார்ப்போம். சரிடா, இப்ப நான் சொல்ல விஷயத்த கவனிங்க. அவன் சொல்லிட்டான் இந்த திரவம் வந்துகிட்டு ஒரு இதுக்கு வெளியிடாம உறுதி பாய்ச்சல்ல இருக்குமாண்டெல்லாம் சொல்றாங்க. சரி, ஓகே. இந்த டீயை திறந்தாச்சு. டீயை திறந்தா இந்த திரவம் என்ன செய்ய போகுது? இதனூடாக பாய போற. சரி, இப்படி வெளியால வருதுன்னு வைங்களேன். இப்படி வெளியால வருது. அதே நேரம் சரியா நெருக்கத்தகவற்ற ஒரு பாயா இருக்காரு, பிசுக்குமையற்ற பாயா, பெர்னூலியின் கோட்பாடுகள்லாம் வெளியிடாகும். நல்லா கவனிங்க. அப்ப நான் என்ன செய்யறேன்னா இப்படி ஒரு கிடைமட்டத்தை நான் எடுக்கின்றேன். சரியா, ரைட். நான் இந்த படத்துல காட்டியிருக்கிற இந்த அமைப்பின் ரெட் லைன் வந்துகிட்டு, சரியா நல்லா கவனிங்க. இந்த ரெட் லைன் வந்துகிட்டு நான் இதையும் அழிச்சு வர்றேன். சரியா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கான கழிச்சது கேள்வி நல்லா பிடிக்கும். இந்த ரெட் லைன் வந்துகிட்டு ஒரு அருவிக்கோட்டு வைங்க. அருவிக்கோட்டு பாய்ச்சல் இருக்கிற மாதிரி இதை நாங்க ஒரு அருவிக்கோடுன்னு கருதப்போறோம். ஏனென்றா பெர்னூலியின் கோட்பாட்டுல என்ன சொல்றான் நல்லா விளங்கிக்கணும். பெர்னூலியின் தத்துவம் என்ன? பெர்னூலியின் கோட்பாடு என்ன சொல்லுது? நெருக்கத்தகவற்ற, பிசுக்குமையற்ற, கொந்தளிப்பு பாய்ச்சலற்ற அருவிக்கோட்டு உறுதி பாய்ச்சல்ல ஒரு பாயில ஒரு அருவிக்கோட்டின் மீது இருக்கிற எந்த புள்ளியை நீங்க எடுத்தாலும் அந்த புள்ளியில இருக்கிற அமுக்கம், அந்த புள்ளியில இருக்கிற அலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி, அந்த புள்ளியில இருக்கிற அலகு கனவுக்கான இயக்க சக்தி, இவங்க 3 பேர் கூட்டுத்தொகை ஒரு மாறிலியாக இருக்கும்ங்கிறத நாங்க இருக்கிற கதை. என்ன? பெர்னூலியின் கோட்பாடு அல்லது பெர்னூயின் தத்துவம். பெர்னூயின் தத்துவம் என்ன சொல்லுது? P plus half rho V squared சக h rho g இது சமன் கீ. இந்த ஒரு சமன்பாடு. இதான் எங்கட பெர்னூலியின் கோட்பாடு. ரைட். இப்ப நல்லா கவனிங்கடா. ABCD எல்லாம் தந்தாச்சு. நான் இந்த புள்ளியை என்ன செய்யறேன்டா, சரியா, இந்த புள்ளியை ஈண்டு எடுத்துக்கிறேன். அதே போல இந்த புள்ளியை F எடுத்துக்கிறேன். F எடுத்து
F100. Right. சரி, F100 எடுத்துக்கோங்க. இப்ப திரவத்தை நீங்க திறந்து விட்டீங்கன்னா இதனூடாக பாய போகுது. இப்ப நான் என்ன செய்யலாம்டா, இந்த இந்த ரெட் கலர் கோடை தான் நான் அருவிக்கோடுன்னு எடுத்திருக்கேன். அதே நேரம் இந்த பகுதியை இன்னும் இருக்கிற இந்த பகுதியை, சரி, இந்த ரெட் கோட் இந்த கிடைமட்டத்தை பூஜ்ய அழுத்த சக்தி மட்டம்னு எடுப்போம். நாம தானே மட்டங்களை செலக்ட் பண்ற, இதை பூஜ்ய அழுத்த சக்தி மட்டம்னு எடுக்கும். ரைட், சரியா? இப்ப நல்லா கவனிங்கடா. இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, புள்ளி E கமா சி இற்கு பெர்னூயின் கோட்பாட்டின்படி தெளிவா விளங்கிக்கணுமா? பெர்னூயின் கோட்பாட்டின்படி நல்லா விளங்கிக்கணும். ரைட், நான் அந்த இடத்துல ஹைலைட் பண்ணினேன் ஒரு விஷயத்தை. கேள்வி நாங்க செய்யற டைம்ல, கேள்வி வாசிக்கிற டைம்ல ஒரு இடத்துல ஹைலைட் பண்ண, பெரிய குறுக்குவெட்டு பரப்பளவுள்ள ஒரு நீர் தாங்கி. சரியா? தெளிவா விளங்கிக்கோங்கடா. ஏன் அப்படி ஒரு வேர்டு அவன் தாரானுண்டா, நீங்க இந்த திருகு தீய திறந்து விட்டோனே நீர் பாயும் தானே, திரவம் பாயும் தானே. ஆனா அந்த குளம், அந்த நீர்த்தட்டு பெரியோரு குறுக்குவெட்டு பரப்பளவுங்கிறதால இதனூடாக நீர் பாய்ந்தாலும், இப்ப இந்த சீங்கிற புள்ளியினூடாக நீர் பாயுது, நான் அந்த பாயிர வேகத்தை வீசின்னு எடுக்கணும். ரைட், ஓகே. பாயிர வேகத்தை வீசின்னு எடுக்கணும், அந்த புள்ளியில இருக்கிற வேகத்தை வீசின்னு எடுத்தாலும் இந்த இடத்துல திரவம் இறங்குற வேகம் VE அண்ணளவாக 0 தான் இருக்கு. இதை நாங்க பார்க்கலாம். பெரிய குளங்கள்ல கேளுக்கு நாங்க அந்த குளக்கட்டை நாங்க அல்லது அங்க இருக்கிற அந்த கான்வாய் அதுகளை திறந்து விட்ட உடனே நீர் வந்துட்டு பெருசா பாயும். ஆனா குளத்தின் மேற்பரப்பை பாத்தீங்கன்னா எந்த விதமான அசைவும் இல்லாம இருக்கிற நேரம் போகும் அந்த மட்டம் கீழே இறங்குறது. ஏன்னா அது பெரிய ஒரு பரப்பல இருக்கும். பெரிய ஒரு பரப்பல இருந்தா அங்க இருக்கிற கனவளவு கூட இருப்பார். அப்ப நாங்க இதன் ஊடாக பாயிர திரவத்தின் கனவளவு குறைவுங்கிறதால அங்க இருக்கிற அந்த மட்டம் இறங்குறதுக்கு நாங்க பார்க்கல. நேரம் போதான் மெதுவா அந்த மட்டம் இறங்கிட்டு. அப்ப நாங்க என்ன சொல்லலாம்டா, நீங்க திரவம் இதன் ஊடாக பாயிர சந்தர்ப்பத்திலையும் அந்த புள்ளி ஈகிற புள்ளியில இருக்கிற திரவ துணிக்கையின் வேகத்தை நான் என்ன செய்யலாம்டா, அண்ணளவாக 0 எடுக்கலாம். இந்த ஈங்கிற புள்ளியில இருக்கிற நீர் துணிக்கை அல்லது திரவ துணிக்கை என்ற வேகத்தை 0 எடுத்தது விளக்கிட்டான். அது முதலாவது விளக்கம். 0 எடுத்தது எல்லாரும் விளக்கிட்டாடா. எஸ், குட். அதுல கவனமா இருக்கேன். சரியா? ரைட். இப்ப நாங்க வருவோம். இப்ப புள்ளி ஈக்கமாசிக்கு பெர்னூயின் கோட்பாட்டின்படி அப்ப நான் இதுல பார்த்தேன். நல்லா கவனிங்கடா. இந்த மேல் மட்டத்துல இருக்கிற புள்ளியை நான் எடுத்துக்கிறதால இஞ்ச வளிமண்டல அமுக்கம் பை தாக்குதுன்னு வைங்க. வளிமண்டல அமுக்கம் பை. அப்ப நான் இந்த இடத்துல பைய வளிமண்டல அமுக்கம் எடுத்துருக்கேன். வளிமண்டலம், இது தெளிவா விளங்கிக்கோங்க. வளிமண்டலம், சரியா? அப்ப நான் அந்த இடத்துல கதைக்கு போறேன் பாருங்க. புள்ளி ஈல இருக்கிற இந்த கோட்பாடை கொண்டு வந்தா அந்த ஈங்கிற புள்ளியில இருக்குது பாருங்க, வளிமண்டல அமுக்கம் இருக்குது பை சக அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி 0. ஏன்னா வேகம் அங்க 0ங்கிறதால. பட் நான் எடுத்திருக்கிற அந்த ரெட் லைன் கீழே இருக்கிற மட்டம்தான் பூஜ்ய அழுத்த சக்தி மட்டம்ங்கிறதால அதுல இருந்து ஒரு ஹைட் h உயரத்துல இருக்காரு. அங்க என்ன இருக்க போகுதுன்னா அலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி இருக்க போது h(ρg). இது சமன். நீங்க நல்லா கவனிக்கண்டா, சீங்கிற அந்த குழாயின் சீங்கிற பகுதியும் வலிக்கு திறந்து விட்டிருக்கிறதால இந்த புள்ளிலையும் வளிமண்டல அமுக்கம் தான் இருக்கு. நான் சொன்னேன், இந்த கேள்வியை நீங்க நல்லா விளங்கிட்டீங்கடா. 2028ஆம் ஆண்டு எஸ்ஐ கேள்வி அழகா செய்யலாம். நான் செஞ்சு காட்டுறேன். நான் அந்த கேள்வி செஞ்சு காட்டுறேன். நான் வார வீக் இன்ஷா அல்லாஹ் நான் அந்த கேள்வி எடுத்து இதுக்காக வேண்டி அந்த கேள்வி எடுத்து நான் விளங்கப்படுத்தி காட்டுறேன். சரியா? நல்லா கவனமா இருக்க. அப்ப அந்த குழாயின் அந்த பகுதி திறந்திருக்கிறதால அதுவும் வலிக்கு திறந்திருக்கிறதால வளிமண்டலம் அங்கேயும் பை இருக்க போகுது. பை சக பாருங்க, நாங்க எடுத்திருக்கிற பூஜ்ய அழுத்த சக்தி மட்டத்திலேயே அந்த புள்ளி சி இருக்கிறதால அலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி அங்க 0. ஆனால் வீசிங்கிற ஒரு வேகத்துல பாயிருந்து அலகு கனவளவுக்கான இயக்க சக்தி இருக்குது 12 ρ(v c²) இருக்கும். ரைட்.
எனக்கிடா இந்த புள்ளி ஈக்கமாசிக்கு பெர்னூயின் கோட்பாடை நான் யூஸ் பண்ணி இப்படி ஒரு சமன்பாடு எடுத்திருக்கிறது விளங்கிட்டா எல்லாரும் அழகாத்த நம்ம அவசரம் இல்லடா இன்றைக்கு அந்த 2 கேள்வியையும் தான் நாங்க A to Z ஃபுல்லா கதைக்க போறோம் சரியா அப்ப அங்க இருக்கிற ஃபுல் தியரிஸை நீங்க நல்லா விளங்கி எடுக்கணும் இப்ப நான் உங்கள்ட்ட கேட்ட விஷயம் என்னன்னா அந்த பெர்னூயின் கோட்பாடு நான் பிரயோகிச்சது எல்லாருக்கும் விளங்கிட்டா அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க ஜெயினப் விளங்கிட்டாமா பெர்னூயின் கோட்பாடு நான் யூஸ் பண்ணி இது பண்ணது ரைட் ஓகே குட் சரி ரைட் ரைட் அவ்வளவுதான் சொல்ற விஷயத்த நல்லா புரியும் அப்ப இதுல இருந்து நான் கதைக்கலாம் பை கேன்சல் பையை கேன்சல் பண்ணினா உங்களுக்கு h ரோ g இது சமன் ஹாஃப் ரோ பிசி ஸ்கொயர்ட் இருக்கு ரோவும் கேன்சல் பண்ணினாடா உங்களுக்கு இப்படி ஒன்று வரும் பிசி ஸ்கொயர்ட் சமன் 2hg ஒன்று வரும் சரியா ஓகே இது இருக்கட்டுமா ஸ்கேட இது பண்ண தேவையில்ல சரி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ரைட் ஓகே சரி இப்படி ஒரு கதையை நாங்க முடிச்சாச்சு விசி ஸ்கொயர்ட 2hg கண்டு வச்சிருக்கேன் நான் ரோ வெட்டுப்பட்டு 2hg சரி அடுத்து இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்க நாங்க படிச்சிருக்கோம் தொடர்ச்சி சமன்பாடு பெர்னூயின் கோட்பாடு மாதிரி தொடர்ச்சி நான் சொன்ன இயக்கவியல்ல மாறி மாறி இந்த 2 சமன்பாடு தான்டா தெளிவா பிடிச்சிட்டீங்கன்னா அதை எல்லாத்தையும் என்ன செய்யலாம் அழகா கனெக்ட் பண்ணி எடுக்கலாம் சரி அங்க கவனிங்க தொடர்ச்சி சமன்பாடை நான் கதைச்சா தொடர்ச்சி சமன்பாடு எங்களுக்கு தெரியும் நெருக்கத்தகவற்ற உறுதி பாய்ச்சல் இருக்கிற ஒரு தரவத்துல ஏவி வந்துகிட்டு மாறிலின்னு தெரியும் ஏவி சமன் கி இதான் தொடர்ச்சி சமன்பாடு இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா நல்லா கவனிங்க இந்த பிங்கிற புள்ளியில இருக்கிற வேகத்தை நான் விபின்னு எடுத்துக்கிறேன் பிங்கிற புள்ளியில இருக்கிற வேகத்தை நான் விபி தெளிவா விளங்கலன்னு கவனிங்க இதை நான் விபின்னு எடுத்துக்கிறேன் சரி அவர வேகத்தை விபின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா புள்ளி பீக்கமா சிக்கு நல்லா கவனிங்க தொடர்ச்சி சமன்பாட்டின் படி நல்லா விளங்கி போங்கடா இப்ப இந்த சீங்கிற புள்ளியில இருக்கிற பரப்பளவை நான் ஏன்னு எடுத்தா ஸ்மால் ஏன்னு எடுத்தா பிங்கிற புள்ளியில இருக்கிற பரப்பளவு 2a குறுக்கோட்டு பரப்பளவு தரவாக தந்திருக்கேன் அவர் என்ன தரவாக தந்து வச்சிருக்கேன் அப்ப நான் இந்த இடத்துல கதைக்கலாம் பிங்கிற புள்ளியில 2a தர விபி இது சமன் சிங்கிற புள்ளியில a தர விசி வரும் அப்ப நாங்க என்ன செய்யலாம் விசி சமன் 2b 2vb ரைட் எல்லாருக்கும் இந்த தொடர்பு விளங்கிட்டாடா விசி வந்துகிட்டு 2vbக்கு சமனா இருக்குங்கிற இந்த தொடர்பு விளங்கிட்டா அவ்வளவுதான் தெளிவாக விளங்கிக்கோங்க ரைட் ஓகே குட் இப்படா நான் என்ன செய்ய போறேன் நல்லா கவனிங்க அந்த பீங்கிற புள்ளியில இருக்கிற இதை நோக்கித்தான் நான் பயணிக்கிறேன் அந்த பீங்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கம் பிபியை நான் கண்டுபிடிக்க போறேன் அதுக்கு நான் என்ன செய்யறேன்டா நல்லா விளங்கி போறேன் புள்ளி 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 சரியா பீக்கமாசி புள்ளி பீக்கமாசிக்கு பெர்னூயின் கோட்பாட்டின்படி ரைட் இப்ப பிங்கிற புள்ளியும் சிங்கிற புள்ளியும் ஒரே கிடைமட்டத்துல இருக்காங்க பட் பாய் இயங்கிட்டு இருக்காங்க அமுக்கல் சமன் நான் சொல்ல போறது இல்ல சரியா ஒரே கிடைமட்டத்துல இயங்கி இருக்கிறதால அதுவும் அந்த கிடைமட்டம் எங்க இருக்குதுன்னா எங்கட பூஜ்ய அழுத்த சக்தி மட்டமாக இருக்கிறதால அந்த 2 புள்ளிகள்ல இருக்கிற அலகு கனவளவிற்கான அழுத்த சக்தி 0ங்கிற முடிவுக்கு நாங்க வரப்போறோம் சரியா அப்படி வந்தா இப்ப நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க பிங்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கத்தை பிபி சக அங்க இருக்கிற அலகு கனவளவிற்கான இயக்க சக்தி ஹாஃப் ரூ விபி ஸ்கொயர்ட் இது சமன் சிங்கிற புள்ளியில எங்களுக்கு தெரியும் வளிமண்டல அமுக்கம் இருக்குது பை சக ஹாஃப் ரூ விசி ஸ்கொயர்ட் வரும் விசி ஸ்கொயர்ட் பட் நான் விபிஏ விசி சார்பாக நான் கண்டுட்டேன்
VBA VC சார்பா கண்டென்ட். அப்ப பாருங்க, PB சமன் பை பிளஸ் half rho VC squared minus half rho. இவர் அங்கே அஞ்சல வரார். என்ன இன்னா இருக்கிற இவர் என்ன செய்யறார்? சமனுக்கு அங்கே போன கழிப்படும். VB squaredக்கு பதிலா VC by 2 முழுவதின் வர்க்கம் வரும். முழுவதின் வர்க்கம் வரும். எனவே PB சமன் பை பிளஸ் half rho வெளியால் எடுங்க. எடுத்தா இதுல VC squared மைனஸ் சரியா விசி ஸ்கேடின் கீழ் 4 வரும். ஸ்கேட கொடுத்தா அப்ப என்ன வரப்போகுது? பை பிளஸ் ஹாஃப் ரோ வெளியால இருக்கட்டும். 4ஆல பகுதி என்ன சமப்படுத்தினீங்கன்னா 3 விசி ஸ்கேடின் கீழ் 4 வரும். 3 விசி ஸ்கேடின் கீழ் 4 அப்படி வருவார். அப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்யலாம்? பிபிக்கான ஒரு சமன்பாடை நான் எடுத்துட்டேன். பிபி பிங்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கத்தை நான் எடுத்துட்டேன். ரைட், கவனிங்க. இப்படி ஒரு சமன்பாடு வருது. எப்படி வருது? பிபி சமன் பை பிளஸ் நல்ல விளையும் பை பிளஸ் ஒன்றின் கீழ் சாரி 3/8 3/8 இதனால 8 தானே 3/8 ரோ விசி ஸ்கொயர்ட் என்று ஒரு சமன்பாடு வருது. ரைட், ஓகே, இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இது பிபிக்கு ஒரு சமன்பாடு. இது என்ன முதலாவது சமன்பாடு. பட் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நான் இந்த பிங்கிற புள்ளிக்கு மேல இருக்கிற இந்த திரவ நிரலின் உயரத்தை நான் கேபிட்டல் H எடுக்க போறேன். கேபிட்டல் H. அதே நேரம் இந்த குழாயும் வளிமண்டலத்துக்கு திறந்திருக்குது, அதுக்குள்ளேயும் பை இருக்குது. அப்ப பிபிங்கிற புள்ளியில இருக்கிற அமுக்கத்தை நான் இப்படியும் எழுதலாம். பாருங்க, பிபி சமன் பை பிளஸ் H ரூ G எழுதலாம். டி பிபிக்கு பதிலா நான் 2வது சமன்பாடு எடுத்தது விளங்கிட்டாடா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
சரிடா, கொஞ்சம் சாரியா ரைட். இப்ப நானும் உங்கள்ட்ட கேட்டேன் என்னன்னா, அந்த பிபிக்கு நான் ரெண்டாவது எடுத்த சமன்பாடு விளங்கிட்டாடா. பிபிக்காக சார் வேண்டி நான் ரெண்டாவது எடுத்திருக்கிற சமன்பாடு விளங்கிட்டா. சார் அந்த புள்ளி பிக்கு வந்து பெர்னில் தத்துவம் என்னம்மா? யூஸ் பண்ணக்குள்ள புள்ளி பில வந்து பெர்னலிட்டி தத்துவம் யூஸ் பண்ணக்குள்ள அதுக்கு ஒரு ஹைட் இருக்குதுன்னு அப்ப அலகு கனவுகளுக்கான அழுத்த சக்தி வரும் தானே? பில நம்ம யூஸ் பண்ணக்க அவருக்கு ஒரு ஹைட் இருக்கா? எங்க இருக்கு பில ஹைட்? திருவம் போறதால டேய் இங்க பாருங்க, நான் எடுத்திருக்கிற பாய்ச்சல் கோட்டை பாருங்களேன். இன்னும் இருக்கிற இந்த ரெட் லைன் எடுத்திருக்கேன். சரியா? ரெட் லைன் எடுக்க ஈனைக்கு ஒரு புள்ளி, ஏ இல்லண்டா ஈனைக்கு ஒரு புள்ளி, பி லண்டா ஈனைக்கு ஒரு புள்ளி, டி லண்டா ஈனைக்கு ஒரு புள்ளி, சி லண்டா ஈனைக்கு ஒரு, பாருங்க எல்லாம் ஒரே கிடைமட்டத்துல இருக்குது. விளங்கிட்டா ஆமினா? நான் சொல்ற விஷயம் விளங்குதாடா? இடங்கள்ல சார். நான் குழாயிட அடிமட்டத்தால காட்டலடா. நான் எடுத்திருக்கிற அந்த லேயர் அருவி கோட்டத்தான் நான் பூஜ்ய அழுத்த சக்தி மட்டமா கருதுனேன்டா. விளங்கிட்டா மாமி? நான் இந்த கேள்வி நல்லா விளங்கி எடுக்கணுமா? நான் சிறுமே சொல்லிடு, சின்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க, இதை நான் கதைக்க. ஏன் இந்த கேள்வியை நீங்க நல்லா விளங்கிட்டீங்கடா, நான் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கடா. அடுத்தது உங்களுக்கு ஒரு விருப்பம் ஒன்று வரும். அந்த 2018ஆம் ஆண்டு எஸ்ஐ கேள்வி சேர்த்து நல்ல ஒரு கேள்வியா அமையும். இந்த கேள்வி நீங்க நல்லா விளங்கிட்டீங்கடா. சரி, அந்த கேள்வி விளங்கப்படுறதுக்கு பாருங்க எவ்வளவு இது, இந்த கேள்வி எவ்வளவு ஹெல்ப் பண்ண போகுது நம்மளுக்கு. சரியா விளங்கிட்டா ஆமினா? நான் சின்ன விஷயம் விளங்கிட்டா? இல்ல சார். விளங்கல? டேய் இங்க பாரு, நீ இப்ப கேட்க என்னண்டாடா, பிங்கிற புள்ளியில ஒரு ஹைட் ஒன்று வருது. நான் சொல்றேன் பிங்கிற புள்ளியில ஹைட் ஏன் வரலண்டா, நான் எடுத்திருக்கிற அந்த மட்டமே பிங்கிற புள்ளிக்குள்ளால போகுது பாருங்க. இங்க பாருங்க, இந்த இது பாருங்களேன், இன்ன இருக்கிற இந்த லேயர் ஈங்கிற புள்ளியில ஸ்டார்ட் ஆகுற அந்த ரெட் லைனை பாருங்க, அப்படியே வரைஞ்சிட்டு வந்து இந்த எஃப்ங்கிற புள்ளியில பட்டு எஃப்ல இருந்து அப்படியே பாருங்க ஃபுல்லா சி வரைக்கும் எப்படி கொண்டு வந்திருக்கீங்க, ஒரே நேர்கோடா கொண்டு வந்திருக்கீங்க. அந்த நேர்கோட்டுல ஒரு புள்ளி தான் அந்த பி. விளங்குதா? அந்த நேர்கோட்டின் மீது இருக்கிற ஒரு புள்ளியை தான் பி. அதே மாதிரி இந்த சிங்கிறவர் என்ன இருக்காரு இந்த புள்ளி. நான் அந்த நேர்கோடு அண்ணாரிக்கிற அந்த கிடைக்கோடை தான் நான் என்னென்னு எடுத்து வச்சிருக்கேன்னா பூஜ்ய அழுத்த சக்தி மட்டம்னு எடுத்திருக்கேன். அப்ப பூஜ்ய அழுத்த சக்தி மட்டம்னு எடுத்தா அதுல இருக்கிற அலகுக்கான அழுத்த சக்தி என்ன இருக்குன்னா 0 வரைக்கும். கொஞ்சம் யோசிங்க, சின்ன ஒரு விஷயம் தான் இருக்கும். மத்த எல்லாருக்கும் விளங்கிட்டாடா? ஆமீன் எப்ப விளங்கிட்டா? நான் சின்ன விஷயம் விளங்கிட்டா? ஓ சார். ரைட். நான் நினைக்கிறேன் ஷியான் இப்பதான் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கானே, கட்டாயம் இந்த ரெக்கார்ட் அப்டேட் பண்ணி இன்றைக்கே அந்த கேள்வியை பார்த்து ஒழுங்கா விளங்கி எடுத்துக்கோ. கேள்வியை பார்த்து நல்லா விளங்கி எடுத்துக்கோ சொல்ற விஷயத்தை. ரைட், ஓகே. இப்ப பாருங்க, சரி அடுத்த கேள்வியை கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். நான் இப்ப பிபிக்கு நான் ரெண்டாவது சமன்பாடு எடுத்தது எல்லாரும் விளங்கிட்டா? பிபிக்காக வேண்டி நான் ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கிற விளங்கிட்டா? அது பை பிளஸ் ஹெச் ரோஜி எடுத்தது. எஸ், சரியா? ஓகே ரைட். நான் சொல்ற விஷயத்தை பாருங்க. அப்ப பிபிக்கு நாங்க ரெண்டு சமன்பாடு எடுத்துட்டேன். இது ரெண்டுமே சமனுங்கிறதால நான் இதை சமப்படுத்த போறேன். சரியா? அப்ப முதலாவது சமன்பாடு சமன், ரெண்டாவது சமன்பாடுங்கிறதால பை பிளஸ் 3/8 ரோ விசி ஸ்கொயர் இது சமன் பை பிளஸ் h ரோ ஜின்னு வரும். இப்ப பாருங்க, பையும் பையும் கேன்சல் ஆகினா, பையும் பையும் கேன்சல் ஆகினா 3/8 ரோ விசி ஸ்கொயர் சமன் h ரோ ஜின்னு வரும். இதுல இந்த ரோவும் கேன்சல் ஆகிடும். சரியா? பட் விசி ஸ்கொயர்டு நம்ம கண்டு வச்சிருக்கோம். இங்க பாருங்க, விசி ஸ்கொயர்டை நான் கண்டு வச்சிருக்கேன் 2hg. அங்க h சார்பா தான் விட தந்திருக்கேன். அப்ப விசி ஸ்கொயர்டு பதிலா 2hg போட்டீங்கன்னா இங்க பாருங்க, 3/8 தர 2hg இது சமன் கேபிட்டல் H இன்டு ஜி. அப்ப இதுல ஜியும் ஜியும் கேன்சல் ஆகிரும், ஜியும் ஜியும் கேன்சல் ஆகிரும். இந்த ரெண்டால சுருக்கினா இது 4. எனவே கேபிட்டல் H சமன் 3/4 h என்று வருவார். பாருங்க, மூன்றாவது விட பொருத்தமா இருக்கும். எஸ், மூன்றாவது விடை பொருத்தம். எல்லாருக்கும் விளங்கிட்டு அந்த கேள்வி? கேள்வி விளங்கிட்டுனா சூப்பர் தான். எல்லாருக்கும் இந்த கேள்வி எல்லாரும் விளங்கிட்டாடா? ரைட், ஓகே குட். கன்ஃபார்ம் பண்ணுங்கடா.
சஹானி அவளங்கிட்ட மாலு பானு நான் பேசுறவளங்கதா ஜைனப் ஓம் சார். ரைட் ஓகே ஓம் சியான் சார். சரிங்க. எஸ் ஓகே சியான் அந்த கேள்வி நீ விளங்கிடு சரியா அடுத்த கேள்வி நான் பாரு சரி ஓகே இப்போ நீங்க என்ன செய்யுங்கடா நான் சொன்ன மாதிரி இப்போ நோட் பண்றதுக்கு நீங்க டைம் எடுக்க வேணாம் நீங்க முதலாவது இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரியா ஜஸ்ட் வெயிட் பிறகு நீங்க எழுதி எடுக்கலாமா ரைட் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்க அடுத்த கேள்விக்கு நாங்கள் வரப்போறோம் அடுத்த கேள்வி சூப்பர் கேள்வி தான் அந்த மாதிரி மெக்கானிக்ஸ் கேள்வி ஸ்ப்ரிங் கேள்வி எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்த கேள்விக்கு நாங்கள் வருவோம் சரி ஓகே அடுத்த கேள்விக்கு நாங்கள் வருவோம் ரைட் ரைட் முக்கியமான ஒரு கேள்வி நல்ல ஒரு கேள்வி இருக்கு சரியா நல்லா விளைவிக்கணுமா கேள்வி அடுத்த கேள்வியை பாருங்க ஒரு உராய்வற்ற கிடை மேற்பரப்பு மீது 2 கிலோகிராம் திணிவுள்ள குற்றி ஏயும் 6 கிலோகிராம் திணிவுள்ள குற்றி பியும் வைக்கப்பட்டுள்ளது சரி ஒவ்வொரு நான் திருமை செல்றேன் பிசிக்ஸை பொறுத்தவரையில ஃபைனல் எக்ஸாம் அதாவது உண்ட ஏ லெவல் 2027ஆம் ஆண்டு நீ ஃபைனல் எக்ஸாம்ல போய் பார்ட் 1ல இருந்தா அந்த 50 எம்சிக்கள் இருக்குன்னு தானே அந்த கேள்விதான் நாங்க எக்ஸாமா செய்யற கேள்வி அதுக்கு முன்னால நாங்க கடைசி வகுப்பு வரும் வரைக்கும் நாங்க செய்ய போற கேள்விகள் எல்லாம் நாங்க கேள்வி அல்ல கேள்விகளை படிக்க போறோம் அதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர விஷயம் எங்கட பேப்பர் கிளாஸ்ல நான் வந்துட்டு கேள்விகள் செய்யறதுல கேள்விகளை நம்ம படிக்கிறது அந்த கேள்வியில இருந்து அந்த பிசிக்ஸை நாங்க எப்படி விளங்கி கொள்ளலாம் நாங்க படிச்ச விஷயத்தை எப்படி அப்ளை பண்ணலாம்ங்கிற மாதிரி தான் நாங்க கொண்டு போகணும் சரி அந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அதுக்காக வேண்டிதான் ஒவ்வொரு கேள்விக்கும் டைம் எடுத்து அழகா அதுக்குள்ள தியரி எல்லாம் கதைக்கிறது ஏன்னா இப்ப பிளவிட்டாடா திருத்திக்கலாம் நம்ம அந்த 50 கேள்வியில பிளவிட்டா தான் பிரச்சனை எங்கட ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பிளவிட்டா நாங்க திருத்திக்கலாம் செகண்ட் டேர்ம்ல நாங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் செகண்ட் டேர்ம்ல சேஞ்ச் பண்ணா தேர்ட் டேர்ம்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இஷ்யூ ஒன்று இல்லை ஒரு எம்சியூ எவ்வளவு நேரம் கொடுக்கும் இதெல்லாம் எப்ப கதைச்ச விஷயங்கள் ரைட் அதாவது என்னன்னா ஃபைனல் எக்ஸாமை பொறுத்த வரையிலடா 50 எம்சியூ கேள்வி வருவாங்க 2 மணித்தியாலத்துல நாங்க முடிக்கிறோம் 2 ஹவர்ஸ்ல முடிக்கும் அப்ப ஒரு கேள்வி ஒரு எம்சிக்யூக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நேரம் என்னடா 2.5 நிமிடம் கொடுப்போம் சரியா ஒரு கேள்விக்கு 2.5 நிமிடம் கொடுக்கணும் அது நீங்க பிராக்டிஸ் நானா தான் சொன்னேன் பேப்பர் கிளாஸை நீங்க பார்த்துருக்கணும் அது போற வேவை பார்த்துக்கணும் முதலாவது பேப்பர் நான் உங்களுக்கு பேப்பர் அனுப்பி எக்ஸாமா நீங்க செய்யுங்கன்னு சொல்லி நான் ஆன்சரை அப்டேட் பண்ணிடுவேன் அதுக்கு நீங்க டைம் வச்சு தான் செய்யணும் 25 கேள்வினா அது 1 மணித்தி ஆகும் அது அந்த எக்ஸாம் ஒவ்வொரு சாப்டர் வைஸா வந்துட்டு அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும் அடுத்தடுத்த மாடல் பேப்பர்ஸ் இப்ப நான் இப்ப அனுப்பியிருக்கிற இந்த மாடல் பேப்பர்ஸ் அதுக்கு பிறகு மூன்றாவது மாடல் பேப்பர்ஸ் நான் அனுப்பியிருக்கேன் அதை நான் வந்துட்டு உங்களை பிராக்டிஸ் மட்டும்தான் பண்ணுங்க அது எக்ஸாமா நீங்க செய்யறதுல பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ணுங்க பட் அந்த கேள்வி எல்லாமே நான் விளங்கப்படுத்தி படிப்பிக்கிறதுக்கு கவனிச்சு தான் அந்த பேப்பர்ஸ் அனுப்பியிருக்கிறேன் அப்ப நீங்க அதுல தெளிவா இருக்கணும் நீங்க இன்றைக்கு அந்த விஷயத்தை விளங்கிக்கோங்க எக்ஸாம் நான் அதை இன்ஃபார்ம் பண்ணி போடுற பேப்பர்ஸ்களுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா அழகா டைம் வச்சு 1 ஹவருக்குள்ள செய்யும் அது எனக்கு எத்தனை கேள்வி செஞ்சாலும் பிரச்சனை 12 கேள்வி செய்யும் அடுத்த பேப்பர்ல 13 அடுத்ததுல 14 ஆக்குங்க நல்லா அதை ஸ்பீட் பண்ணுங்க மாடல் பேப்பர்ஸ் டிஸ்கஷனுக்கு மட்டும் போறேன் டிஸ்கஷன் பேப்பர்ல நல்ல ஸ்பேஸ் எல்லாம் வச்சு தேவையான விஷயங்கள்லாம் கதைக்கிற மாதிரிலாம் அந்த பேப்பர் உங்களுக்கு அப்டேட் ஆகும் அதுக்கு நீங்க என்ன செஞ்சாச்சு சும்மா பிராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கு நீங்க டைம் வச்சு இது பண்ண தேவையில்ல சும்மா பிராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா அதுல இருக்கிற அவ்வளவு கேள்விகளும் மிக முக்கியமான கேள்வியா இருப்பாங்க பாஸ் பேப்பர் கேள்விகளா இருப்பாங்க அதுக்கு நாங்க இன்னில் போக்கஸ் கொடுக்கணும் எங்களோட பாஸ் பேப்பர் கேள்வி முக்கியமான கேள்வி அதுல முதல் கேள்வி பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும் உங்களுக்கு எக்ஸாமா வரும் இனி அடுத்த இந்த வீக் இன்ஷால்லா வர தேர்ஸ்டேயும் அடுத்த பேப்பர் நான் அப்டேட் பண்ணுவேன் அதை நீங்க எக்ஸாமா செய்யுங்க அதுல 25 எம்சிகள் இதையும் நான் சொன்ன மாதிரி இயக்கத்தில் வரைவுகள் சார்ந்த கேள்விகள் இருப்பாங்க அதுக்கு நீங்க ரெடியா இருந்துக்கோங்க ரைட் இப்ப கேட்டால் அதை இந்த விஷயத்த ஒரு எம்சி கேள்விக்கு 2.5 நிமிடத்துக்குள்ள முடிக்க பார்க்கும் அதோட ஸ்பீடா செஞ்சீங்கன்னா சரி போதுமானது விளங்கிட்டா என்ன விஷயம் ரைட் ஓகே குட் சரி இப்ப இந்த கேள்விக்கு வரும் இனி கேள்விக்கு வரீங்களா சரி ஓகே சரியா இப்ப இந்த இடத்துல ஒரு வேர்டு அந்த கேள்வியில கதைச்சமாகி இங்கேயும் நான் ஒரு இடத்த ஹைலைட் பண்ண போறேன் ஏன் ஹைலைட் பண்ணு சொல்றேன் பாருங்க ஒரு உராய்வற்ற கிடை மேற்பரப்பு மீது இப்ப இந்த துணிக்கையை பிடிச்சி எரிஞ்சிட போறீங்க உராய்வற்ற கிடை மேற்பரப்பின் மீது ஏன் அவன் செல்றான்டா எங்களுக்கு தெரியும் உந்தக்காப்பு தத்துவம் வழிடாகடமாக இருந்தால்
ஒரு குறித்த திசையில புற விசைகள் தாக்காத விடத்து அந்த தொகுதியின் உந்தம் அந்த திசையில காக்கப்படும் என்று நாங்க தியரி படிச்சிருக்கோம். அது உங்கள்ட்ட அப்ளை பண்றதுக்காக வேண்டிதான் இதை கொண்டு வரேன். நல்லா விளங்கிக்கணும். இன்னொரு விஷயமும் நான் படிக்க சொல்லி தந்தேன். உந்தம் காக்கப்படுங்கிறதுக்காக வேண்டி தொகுதியின் சக்தி காக்கப்படுமான்னு கேட்டா அது தெரியாது. உந்தத்துக்கும் சக்திக்கும் தொடர்பு இல்லை. ஆனா தொடர்பு படுத்துற மாதிரி கேள்விகளை கொண்டு வருவாங்க. ரெண்டையும் பயன்படுத்தி தான் கேள்வி செய்ய வேண்டி வரும். உந்தம் காக்கப்படுறதுக்கு அவனு சக்தி காக்கப்படுன்ற ஒரு முடிவு எடுக்கலாமா? இல்ல. தொகுதியின் சக்தி காக்கப்படணும்டா அந்த மோதுகை பூரண மீள்தன்மையுள்ள மோதுகையா இருக்கு. அப்ப அதுல எல்லாம் கவனமா இருக்கணும். அப்ப மோதுகையை பத்தி கதைச்சாதான் நாங்க சக்தி காக்கப்படுமா இல்லையாங்கிற விஷயத்த இது பண்ணுவோம். ரைட். அப்ப இந்த இடத்துல ஏன் உராய்வற்ற கிடை மேற்பரப்பு மீதுன்ற ஒரு வேர்டு அவன் யூஸ் பண்ண காரணம் என்னன்னா, இந்த இடத்துல இந்த தொகுதியின் உந்தம் அந்த குறித்த இயங்குற திசையில காக்கப்பட போகுதுங்கிற விஷயத்த கதைக்க வராங்க. சரியா? ரைட். ஓகே, இருக்கட்டும். ஒரு உராய்வற்ற கிடை மேற்பரப்பு மீது 2 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு குற்றியும் 6 கிலோகிராம் திணிவுள்ள குற்றி பியும் வைக்கப்பட்டுள்ளன. உருவில் காணப்படுகின்றவாறு இரு புறக்கணிக்கத்தக்க திணிவுகள் சர்வசம விட்கள் புறக்கணிக்கத்தக்க திணிவுள்ள சர்வசம விட்கள் குற்றியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. ஓய்வில் இருக்கும் குற்றி பியை நோக்கி குற்றி ஏ 2 மீட்டர் செகண்ட் -1 கதியுடன் எறியப்படுகின்றது. விட்கள் இரண்டும் அடையத்தக்க உயர்ந்தபட்ச சக்தி. ரைட், கவனமா இருக்கணுமே. ரைட். விட்கள் இரண்டும் அடையத்தக்க உயர்ந்தபட்ச சக்தி. சரி, நான் இந்த இடத்தை கனெக்ட் பண்ணிட்டு நாம தெளிவாக அந்த விஷயத்தை கதப்போம். ஜஸ்ட் வெயிட். ஐஜி எல்லாம் விளையாடிக்கணும். ரைட். சரி, கழிப்பா. சரியா? கவனிங்க. இப்ப இவரு ஏங்குறவர் என்ன சார்? இப்ப இது வந்துட்டு உராய்வு அற்ற மேற்பரப்பு. என்ன உராய்வற்ற தளம்? உராய்வற்ற மேற்பரப்பு. சரி, நல்லா கவனிங்கடா. அவன் கேட்கான் விச்சுருள்ல சேமிக்கப்பட்ட உயர்ந்த சக்தி. சரி, நான் விச்சுருளை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரியா? கவனிங்க. விச்சுருளில் சேமிக்கப்பட்ட மீளியல் அழுத்த சக்தி யாரால தரப்படுதுன்னா half FE அல்லது half KE²ங்கிற ரெண்டு சமன்பாடு நாங்க தியரி படிச்சிருக்கோம். Fங்கிறது ஃபோர்ஸ், Eங்கிறது நீட்சி அல்லது நெருக்கம். இந்த இடத்துல Kங்கிறது வில் மாறிலி, அந்த இடத்துல ஏன்னா F = K ஹூக்கின் விதியை வச்சு இந்த சமன்பாடுல கொண்டு வர. இப்ப நான் ஓவராலா என்ன சொல்றேன்னா, நல்லா கவனிங்க. அப்ப விச்சுருள்ல சேமிக்கப்பட்ட உயர் சக்திங்கிறது எப்பண்டா எங்க நெருக்கம் கூட வருதோ அந்த சந்தர்ப்பத்துல தான் விச்சுருள்ல சேமிக்கப்பட்ட எனர்ஜி கூட இருப்பார். half FE நீட்சி எங்க கூட இருக்குது அல்லது நெருக்கம் எங்க கூட இருக்குதோ அங்க விச்சுருள்ல சேமிக்கப்பட்ட எனர்ஜி கூட இருக்கு. விசை மாறாது, கே மாறலண்டா அந்த இடத்துல நீட்சியை நாங்க மென்ஷன் பண்ணா நீட்சி எங்க கூட இருக்குது அல்லது நெருக்கம் எங்க கூட இருக்குதோ அங்கதான் என்ன இருக்க போறாரு, விச்சுருள்ல சேமிக்கப்பட்ட எனர்ஜி கூட இருக்க போகுது. சரி, ஓகே. நான் உங்கள்ட்ட இப்ப நான் கதைச்ச விஷயம் விளையாடுறா. விச்சுருளில் சேமிக்கப்பட்ட எனர்ஜி எங்க நெருக்கம் அல்லது நீட்சி கூட இருக்குதோ அங்கதான் கூட இருக்கும்னு சொன்னது விஷயம் விளையாடுறா.
சரி, ஓகே. இனி இந்த கேள்வியை நல்லா அவதானிங்களா? நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க. இந்த கேள்வி நீங்க நல்லா பிடிச்சிட்டீங்கன்றா ஸ்ப்ரிங் தொடர்பான கதைகள், ஸ்ப்ரிங்குள்ள என்ன மெக்கானிசம் நடக்குதுன்னு நீங்க பிடிச்சிடலாம். நல்லா இன்ட்ரெஸ்டா கேள்வி பாருங்க. சரியா? இப்ப இந்த ஏங்குறவர் என்ன செய்ய போறாரு? இவர் இயங்க போறார். அதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இந்த திசையில 2 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னோட இயங்கிட்டு இந்த பீல பொருத்தப்பட்டிருக்கிற ஸ்ப்ரிங்கோட போய் அட்டாச் ஆகும். அவரோட போய் மோதுவார். அந்த டைம்ல என்ன நடக்குன்னா அதை நான் இந்த இடத்துல காட்டுறேன். சரியா? நல்லா கவனிங்களா? இப்ப அந்த 2 ஸ்ப்ரிங்கும் மோதின உடனே நல்லா விலகிக்கோணுமா? 2 ஸ்ப்ரிங்கும் மோதின உடனே சரியா? 2 ஸ்ப்ரிங்கும் மோதின உடனே இதான் மோதி நடக்குதுன்னு வச்சுக்கோ. படத்தை இதுதான் நல்லா விளங்கிக்கோ. சரியா? மோதின உடனே இந்த ஏங்குற குற்றில பொருத்தப்பட்டிருக்கிற ஸ்ப்ரிங்கால பீங்கிற குற்றில பொருத்தப்பட்ட ஸ்ப்ரிங்குக்கு என்ன நடக்கும்டா? ஒரு விசை ஒன்று கொடுக்கப்படும். சரியா? விசை ஒன்று கொடுக்கப்படுவார்னு வைங்களேன். எஃப்ங்கிற ஒரு போர்ஸ் கொடுக்கப்படும். பட் நியூட்டன் என்ன சொல்றான்? எந்த ஒரு தாக்கத்திற்கும் எதிரும் சமனுமான மறுதாக்கம் உண்டு. அப்ப இவரால பீல பொருத்தப்பட்டிருக்கிற ஸ்ப்ரிங்கால ஏல பொருத்தப்பட்ட ஸ்ப்ரிங்குக்கு இந்த திசையில ஒரு எஃப் கொடுக்கப்படும். டி இந்த 2 ஸ்ப்ரிங்லையும் தொழிற்படுற விசையை நான் குறிச்சு காட்டினது விளங்கிட்டடா? மோதுகைக்கு பிறகு, மோதுகைக்கு சற்று முன், சற்று பின். எஸ், எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. சரி, அப்ப இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. அந்த விசைகள் தொழிற்படுற திசையை வச்சு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்படி மோதினத்துக்கு பிறகு என்ன நடக்கும்டா? குற்றி பி இருக்காரு தானே? குற்றி பி இருக்காரு தானே? சொல்ற விஷயத்த நல்லா கவனிங்க. குற்றி பியின் வேகம், குற்றி வியின் வேகம் VB அதிகரிக்க குற்றி ஏயின் வேகம் VA குறைவடையும். இந்த 2 விஷயம் விளங்கிட்டா? ஏனென்றா அந்த விசை நல்லா கவனிங்க, பி கட்டப்பட்டிருக்கிற ஸ்ப்ரிங்ல கொடுக்கிற விசை இயக்க திசையில தொழிற்படுது. ஆர் முடுக ஆரம்பிக்கும். பி ஆர் முடுக ஆரம்பிக்குதுண்டா இப்ப இந்த இடத்துல வர்ற வேகம் 0ல இருக்குது. VB ஓயில இருக்கா? ஆர் முடுக ஆரம்பிச்சா அவர வேகம் அதிகரிச்சுட்டு வரும். ஏட வேகம் அமர்முடுகள், அதாவது எதிர் திசையில விசை தொழிற்படுறதால இவர வேகம் குறைஞ்சிட்டு வருவார். இவர வேகம் என்னது? குறைஞ்சிட்டு வர. ரைட், ஓகே. விசைகள் குறிச்சது விளங்கிட்டோம் உங்களுக்கு. ஸ்ப்ரிங்ல விசை தொழிற்பட விளங்கிட்டு. இப்ப குற்றி பி இந்த வேகம் அதிகரிக்கிறதும் குற்றி ஏ இந்த வேகம் குறைவடையதும் ஏனுங்கிற விஷயம் விளங்கிட்டான்? குற்றி பி இந்த வேகம் அதிகரிக்கிறதும் குற்றி ஏ இந்த வேகம் குறைவடைங்கிறது ஏன் என்று விளங்கிட்டான்? எஸ், ஓகே, குட். ரைட், ஓகே. நீங்க விளையாடுங்க. கிளாஸ் கிளாஸ் சரியா? குற்றி பி இந்த வேகம் VB அதிகரிக்குது, குற்றி ஏ இந்த வேகம் VA குறையுது. ரைட், அதுல மாற்று கருத்துல. இப்ப நல்லா கவனிக்கடா, ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்? சரி, அப்ப இப்ப இப்படித்தான் நினைக்காரு. இதுதான் இந்த ஏ இந்த ஸ்ப்ரிங், ஏல கட்டிருக்கிற ஸ்ப்ரிங், இது பில கட்டிருக்கிற. இவரு போய் என்ன செய்யற? இவர்ல போய் அடிச்சு, சரியா, இவரை பிடிச்சு தள்ளிட்டு போக, சரியா, இவர வேகம் குறையுது, ஏட வேகம் குறையுது, பீட வேகம் கூடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல என்ன நடக்கும்டா? சரி, அந்த டைம்லாம் பிடிச்சி நெருங்கித்தான் இருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை. அதுல வேகம் கூட 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 நெருங்கிட்டு ஒரு கட்டத்துல இந்த ஏட வேகமும் பீட வேகமும் சமனாக வரும். ஏனென்றா இவர வேகம் குறைஞ்சிட்டு இருக்குது, இவர வேகம் கூடிட்டு இருக்குது. நல்லா கவனிங்க. சரியா? சமனாக வந்ததுக்கு பிறகு பீட வேகம் இனி கூட ஆரம்பிக்கும். ஏன்னா ஏட வேகம் குறைஞ்சிட்டு இருக்குது, பீட வேகம் கூடிட்டு இருக்குது. அப்ப ஏட வேகம் குறைய 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 பீட வேகம் கூடி வரக ஒரு இடத்துல சமனாகி கூடிட்டு இருந்த விபீட வேகம் இன்னும் கூட போக. நல்லா கவனிங்க. இப்ப பின்னால போறவர வேகம் நேரத்துல கூட இருந்ததால போய் முட்டினாரு. இப்ப முன்னால போறவர வேகம் அதிகரிச்சிட்டுண்டா அதுக்கு பிறகு என்ன செய்யும்டா? பிரிய ஆரம்பிக்கும். ஏன்னா பின்னால போறவரை முன்னால போறவர் விட்டு ஓட பார்ப்பாரு. ஏன்னா அவர் வேகம் கூடுது. நீங்க நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க.
ஆரம்பத்துல அந்த ஸ்ப்ரிங் அப்படியே நெருக்கம் அடைஞ்சு ஒரு கட்டத்துல ரெண்டு பேர் வேகமும் சமனாகிற சந்தர்ப்பத்துல அந்த நெருக்கம் உயர்வாக இருந்து திரும்ப பி வேகமாக போற டைம்ல பிரிய ஆரம்பிச்சுச்சுன்னா அந்த இடத்துல நெருக்கம் குறையும். நான் இப்போ ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ணேன். ஆரம்பத்துல நெருக்க ஆரம்பிச்சு வேகங்கள் சமனாகிற சந்தர்ப்பத்துல உயர் நெருக்கம் அடைஞ்சு வேகம் மாறி வீட வேகம் கூடுற சந்தர்ப்பத்துல நெருக்கம் ஐதாகும். அப்ப ஒரு விஷயம் ஒன்று சொல்ல கவனிங்க. ரெண்டு பேர் வேகமும் சமனாரிக்கிற சந்தர்ப்பத்துலதான் அந்த ரெண்டு ஸ்ப்ரிங்லையும் நெருக்கம் கூட இருக்கும். சரியா பிள்ளையா? நான் சின்ன விஷயம் விளங்கிட்டேன். ரெண்டு பேர் வேகமும் சமனாக இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் அந்த ஸ்ப்ரிங்ல வார நெருக்கம் கூட இருப்பார். விளங்கிட்டாடா? இந்த விஷயம் விளங்கினாச்சு? எஸ், ரைட், ஓகேடா, குட். அவ்வளவுதான் விஷயம்டா. இனி கேள்வி முடிச்சு. இப்ப நல்லா கவனிங்க. அந்த நெருக்கம் அடைஞ்சு ரெண்டு பேர் வேகமும் சமனாகிற நிலையை நான் கருத போறேன். ம். போம்மா, மகள், நான் கிளாஸ் செஞ்சிட்டு இருக்கேன். ஆ ஆ அல்லாஹ். வாங்க. சரி சரி, ரைட், கவனிங்க. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்குற அந்த நிலையில ரெண்டு பேர வேகமும் சமனாரிக்கிற நிலையில நான் அந்த தொகுதியின் வேகம் அல்லது தனித்தனி வேகம் இவர வேகம் வி எடுக்கிற டைம்ல இவர வேகம் வி. அப்ப தொகுதியின் வேகத்தை நான் என்ன எடுக்கிறேன்? வி எடுத்துக்கிறேன். சரியா? ரைட். இப்படா நல்லா கவனிங்க. உந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ண போறோம் இந்த திசையில. இது மோதுகைக்கு சற்று முன், இது மோதுகைக்கு பிறகு. சரியா? உந்த காப்பு தத்துவத்தின் படி உந்த காப்பு தத்துவத்தின் படி இறுதி உந்தம் சமன் ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் சமன் ஆரம்பம். சரியா? இறுதி உந்தம் தொகுதியின் திணிவு. தொகுதி மொத்தமாக இயங்குது. என்ன மொத்தமாக இயங்குறாரு? அப்ப ரெட்டு பாரும் எட்டு வரும். எட்டு தரவு. இது சமன் ஆரம்ப உந்தம் ரெண்டு தர ரெண்டு சக 6 தர 0 வரும். அப்ப வி சமன் வி சமன் வி சமன் 4x8 0.5 மீட்டர் செகண்ட். சரியா? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வேகத்துல இயங்குற வேகம் வந்துகிட்டு 0.5 மீட்டர். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுங்க. சரியா? ஆரம்பத்துல இந்த தொகுதிக்கு ஒரு இயக்க சக்தி இருக்குது. இறுதியிலையும் அந்த ஒரே வேகத்துல, அதாவது நெருக்கப்பட்ட அந்த நிலையில அவர் வேகம் 0.5 அந்த தொகுதிக்கும் ஒரு இயக்க சக்தி இருக்குது. ஆரம்பத்துல இருக்கிற இயக்க சக்தியில இருந்து இப்ப இருக்கிற இயக்க சக்தி எவ்வளவு குறைஞ்சிருக்கோ அந்த எனர்ஜி தான் விச்சொருல சேமிக்கப்பட்டது. என்ற சக்தியை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்ப கவனிங்க, நான் இப்ப ஒரு வேர்டு ஒன்று யூஸ் பண்ண போறோம். தெளிவா விளங்கணும். விச்சுருளில் சில விஷயம் விளங்காது பாருங்க. சேமிக்கப்பட்ட சக்தி, விச்சுருளில் சேமிக்கப்பட்ட சக்தி. நான் எழுதுற விளங்காது பாருங்க. ஆரம் ஆரம்பத்தில் உள்ள இயக்க சக்தி சய இறுதியில் உள்ள இயக்க சக்தி. இறுதியில் உள்ள இயக்க சக்தி. சரியா? ஏன் கூட இப்ப நான் உதாரணம் சொல்றேனே, ஒரு 4 ஜூல் இருக்குதுட்டு வைங்க.
இப்ப கடைசியில பாக்குறீங்க 1 ஜூல் இருக்குதுன்னா அப்ப 4 ஜூல் இருந்தவர் 1 ஜூல் இருந்தா மிச்சம் எங்கடா 3 ஜூல். அதுதான் அந்த விச்சூல்ல சேமிக்கப்பட்ட சக்தி. இப்ப இருந்த எனர்ஜி அது சேமிக்கப்பட்டு, ஏன்னா சக்தி ஆக்க முடியாது, அழிக்க முடியாது. பட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்ய கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப ஆரம்பத்துல இருக்கிற இயக்க சக்தியை பாத்தீங்கன்னா அரை தர திணிவு தர வேகம் half mv square 2 தர v ஸ்கொயர் அங்கேயும் 2 வர்க்கம் வரும் மைனஸ் இறுதியில் இருக்கிறது 1/2 தர மொத்தமா தொகுதி 8 கிலோகிராம் தர half வர்க்கம் வரும். சரியா? இப்ப இதுல கேன்சல் பண்ணி விட்டா இந்த 2 கேன்சல் நான் நம்பர் சைஸ் 4 மைனஸ் இதெல்லாம் வர்க்கத்தை கொடுத்தீங்கன்னா கீழே 4 2 8 9 எனவே 3 ஜூல் என்று வரும். இந்த 3 ஜூல் தான் விச்சுருள்ல சேமிக்கப்பட்ட பெரிய ஒரு எனர்ஜி அடிப்பாங்க. ரைட், எல்லாருக்கும் நான் அந்த 3 ஜூல் விச்சுருளில் சேமிக்கப்பட்ட எனர்ஜி எடுத்தது விளங்கிட்டேன். அவ்வளவுதான். இந்த கேள்விக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரைட், ஓகே, குட். எல்லாருக்கும் விளங்கிட்டாடா? கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. ஷிஹான் அந்த கேள்வி விளங்கிட்டா? சஹானி அவங்களுக்கு விளங்கிட்டாமா? ஓம் சார். ரைட், ஓகே. ஷிஹான் நான் பேசுறவனுங்களா? சரி, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க அதை. சரியா? நான் பிடிஎஃப் போடுறேன், பிரச்சனை இல்லை. செயல்முறையை கொஞ்சம் காட்டுங்க. எஸ், நான் காட்டுறேன்டா. இதுதான் சரியா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. நான் இதை பிடிஎஃப் நான் போடுறேன் இப்ப குரூப்ல. சரி, ஓகே. நீங்க என்ன செய்யுங்கடா, அடுத்த மாடல் பேப்பர் நான் போடுறீங்க. நீங்க அடுத்த மாடல் பேப்பரை செய்யுங்க. அடுத்த மாடல் பேப்பரை செஞ்சு அந்த கேள்வியில செய்யுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. முதலாவது கேள்வியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஆர்டர்ஸ்ல தான் செஞ்சுட்டு வர போறோம். சரியா? ஒரு கேள்வியா பார்த்துட்டு வர போறோம். எல்லா கேள்வியும் அதுல இருக்கிற கேள்வி மாதிரி செய்யுங்க. நாளைக்கு ஹீட் கிளாஸுக்கு ரெடி ஆறீங்க. ஹீட் கிளாஸுக்கு அந்த டியூட்டர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. ஏன்னா ஹீட்ல முதலாவது சாப்டர் வந்துட்டு கொஞ்சம் கதை, அந்த வெப்பமானிகளை பத்தி கதைக்கணும். அதுக்கு பிறகு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவார். அதுக்கு பிறகு பெரிய பெரிய பகுதியெல்லாம் நல்ல கேள்வி பகுதியெல்லாம் மெக்கானிக்ஸ் மாதிரி இருக்குது, அழகா செய்யலாம், நல்ல இன்ட்ரெஸ்டான பகுதி. நிறைய ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. தெளிவாக அந்த விஷயத்துல நாங்கள் காய்ச்சிக்கலாம். சரி, அப்போ அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செய்வோம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். நீங்க அடுத்த இதுக்கு ரெடியா இருந்துக்கங்க. சரி.